அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வதேசத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்பது சம்பந்தமாக சுருக்கமான செய்தியாக நாங்கள் பார்ப்போம். இந்த வகையிலே நேற்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹமாஸுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். இது பற்றி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய கார்ட்ஸ் அறிவித்திருந்த போதும் நெத்தனியாகு இது பற்றி குறிப்பிடும் போது ஹமாஸ் தரப்பில் அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்று யாரும் பேசுவதற்கு ஒருவரும் இல்லை என்று ஒரு நையாண்டியாக கருத்து கூறியுள்ளார். இது ஹமாஸுடைய குழப்பத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த அபு உபைதா அரபு உலகத்துடைய ஒரு குரலாக இருந்தவர். ஆனால் இதுவரை அவரது முகத்தை யாரும் அறியவில்லை. ஆனால் அவரது குரல், சொற்பொழிவு, உண்மையான பேச்சு ஆகியவை அவரை எதிர்ப்பு இயக்கத்தின் ஒரு சின்னமாக மாற்றின. அவரது மறைவு ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட இழப்பாக கருதப்படாமல் ஒரு தலைமுறையின் நினைவு இழப்பு என்று சில ஊடகங்கள் பேசுகின்றது. அபு உபைதா நஸ்லியா என்ற காசாவுடைய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். யுத்த காலத்தில் காசாவுடைய வடக்கு ஜபாலியா முகாமில் வாழ்ந்திருக்கின்றார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஹமாஸ் போராளிகளின் ஒரு பிரதான குரலாக விளங்கினார் என்று ஊடகங்கள் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் 2025 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இஸ்ரேல் இறுதியாக அவரை புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அவரும் அவரது மனைவியும் அவரது குழந்தைகளான லியான் மற்றும் யமான் ஆகியோரும் இந்த தாக்குதலில் ஷஹீதானதாக செய்திகள் கிடைக்கின்றது. இவரது கம்பீரமான பேச்சு ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு யூதனையும் என்றும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. இவர் இறுதியாக வெளியிட்ட காணொளியில் கடைசியாக பேசிய உரை இஸ்லாமிய உலகத்தை ஆழமான துக்கத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருந்தது. அவரது கடைசி உரை இஸ்லாமிய சமூகத்தின் ஆதரவை எதிர்பார்த்து தான் இந்த போராட்டமே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டம் எங்கள் மீது இறைவனால் கட்டளையிடப்பட்ட ஒன்று. இந்த கட்டளை காசா மக்களுக்கு மாத்திரம் இறைவன் அறிவித்ததல்ல. முழு உலக இஸ்லாமிய சமூகமும் இந்த புனித தலத்தின் மகிமையை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டவர்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய உலகத்தின் மௌனத்தால் நாங்கள் ஏமாற்றமடைந்து விட்டோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இறைவனுக்கு முன்பாக நீங்கள் எங்கள் எதிரிகள் போல மாற்றமடைந்து விட்டீர்கள் என்று இவரது பேச்சு இஸ்லாமிய உலகத்தையே ஆழமாக சிந்திக்க வைக்கின்றது. அதாவது இவர் என்ன குறிப்பிடுகின்றார் தெரியுமா? உங்களது மௌனம் எங்களை ஏமாற்றிவிட்டது. இந்த போராட்டம் காசா மக்களுக்குரியதல்ல, முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் உரியது. அவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த காசா மக்கள் அனாதையாக கைவிடப்பட்டு தனியாக நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். உங்களது அமைதி, உங்களது மௌனம் என்பது இந்த எதிரிகளுக்கு ஊக்கமளித்து விட்டது. ஆகவே எதிரிகளுக்கு எந்த வகையிலாவது நீங்கள் ஆதரவளித்தால் நீங்களும் இறைவனுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் இவருடைய பேச்சிலிருந்து சுருக்கமாக புரிகிறது சகோதரர்களே. அதாவது இவரது பேச்சு இந்த துருக்கி, இந்த அரபு நாடுகள், அனைத்து நாடுகளையும் விரல் நீட்டி காட்டி நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று அவர் உறுதியாக தெளிவாக கூறிவிட்டு அவர் மறைந்துவிட்டார். அடுத்த செய்தியாக அபு உபைதா அவர்கள் மரணித்த பிறகு யமன் என்றும் இல்லாத ஒரு தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலுடைய மூல தளங்களுக்கு அடித்துள்ளது. அது என்ன அடி எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனான வடக்கு இஸ்ரேலுடைய நகரமான ஹைஃபாவை நோக்கி ஒரு அதிரடியான தாக்குதலை யமன் போராளிகள் இன்று செய்துள்ளனர். இந்த ஹைஃபா நகரம் எங்கும் தற்போது எமர்ஜென்சியான சைலன் ஒலி கேட்ட வண்ணமே உள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றது. யமனை சேர்ந்த அன்சார் அல்லாஹ் இயக்கம் இஸ்ரேலின் ஆழமான பகுதிகளை நோக்கி ஒரு பயங்கர ஏவுகணை தாக்குதலை சற்று முன் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் முக்கியமான ஏவுகணையினால் நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட தன்கீல் என்கிற புதிய வகையான ஏவுகணையை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. تنكيل لا يمثل فقط யெமனிய வரலாற்றில் இதுவரையும் இந்த தன்கீல் என்கிற ஏவுகணை பயன்படுத்தியதே கிடையாது. இஸ்ரேல் இதனை எதிர்பார்த்தும் இருக்காது என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இது பற்றி ஹூதிகள் குறிப்பிடும் போது இந்த தாக்குதல் இஸ்ரேலின் இராணுவ கட்டளை தளம் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை இலக்காக வைத்து இந்த பேரிடி தாக்குதலை நடத்தினோம் என்று ஊடகங்களுக்கு செய்தியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஆனால் இஸ்ரேல் எதிர்பார்க்காத இந்த பேரிடி இஸ்ரேலுக்கு நடந்ததால் தற்போது இஸ்ரேல் அனைத்து செய்திகளையும் முடக்கி ஊடகங்களுக்கு மிக கடுமையான தணிக்கைகளை விதித்துள்ளதாக யமன் அன்சார் இயக்கம் செய்தி வெளியிட்டு வருகிறது. ஆனால் இப்போது ஹைஃபா நகரம் எங்கும் எச்சரிக்கை ஒலிகள், அதாவது சைலன் ஒலிகள் எழுப்பப்பட்ட வண்ணமே உள்ளது என்று இந்த இயக்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் ஹைஃபாவில் வாழும் மக்கள் தங்களது மொபைல்களில் காட்சிகளை பதிவு செய்துள்ளனர். அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன வானத்துக்கு மேல், அதாவது இஸ்ரேலிய வானத்துக்கு மேல் ஏவுகணைகள் பறப்பதை உறுதிப்படுத்துகிறது. இது யெமனின் மீது பயங்கரமான தாக்குதல் தொடங்கப்பட்டதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது என்று செய்திகள் வெளியாகி வருகிறது. அதேவேளை ஹைஃபாவில் காணப்பட்ட பொதுமக்கள் இன்றைய இரவு வழமைக்கு
மாற்றமாக ஒரு பழைய ஞாபகத்தை எமக்கு தூண்டுகிறது. அதாவது ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்திய நினைவுகள், நேற்றைய இரவு சம்பவம் எங்களை ஞாபகப்படுத்தியது என்று யமன் நடத்திய தாக்குதலை விவரிக்கும் வகையில் தங்களது சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த தாக்குதல் கடந்த வியாழக்கிழமை சனாவில் உள்ள, அதாவது யமன் தலைநகரம் சனாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை இஸ்ரேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதனால் யமன் பிரதமர் அகமது காலிஹ் மற்றும் அல் ரஹ்வி மற்றும் அவர்களது பாதுகாப்பு தோழர்கள் மரணித்ததை மையமாக கொண்டு அடுத்தது பாலஸ்தீனத்துடைய ஊடக பேச்சாளர் அதிர்வலைகளாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஊடகங்களில் செய்திகளை காணக்கூடியதாக உள்ளது. யமனில் மரணித்த அரசியல் கவுன்சில் தலைவர் தனது கடைசி உரையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இஸ்ரேலியர்களுக்கு எச்சரிக்கை ஒலிகளை, அதாவது அலாரம் ஒலிகளை தினசரி நிகழ்வாக, அதாவது வாழ்க்கையில் ஒலிக்காத நாள் இல்லை என்ற ஒரு தினசரி நிகழ்வாக மாறி ஒவ்வொரு நாளும் பதுங்கு குழிக்கிலேயே வாழும் வாழ்க்கை விரைவில் வர உள்ளதாக அவர் எச்சரிக்கை செய்திருந்தார். எனவே அவரது எச்சரிக்கை, அதாவது அவர் மரணிப்பதற்கு முன் செய்த எச்சரிக்கையின் விளைவு தான் இவை என்று ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றது. இந்த ஹைஃபா நகரத்தின் மீது தாக்கப்பட்ட தாக்குதலுக்கு ஹூதி தலைமைத்துவம் ஒரு பெயரை வைத்துள்ளது. இந்த வகையில் அவர்கள் அரபியில் விட்ட பொருள் முதல் விருந்து என மொழிமாற்றம் செய்யப்பட்டால் வருகிறது. ஆகவே இந்த முதல் விருந்துக்கு என்றுமே பயன்படுத்தப்படாத, இதுவரை யமனினால் என்றுமே பயன்படுத்தப்படாத புதிய வகை ராக்கெட்டான தன்கீல் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக யமன் தெரிவித்துள்ளது. யமன் போர் ஊடகம் வெளியிட்ட தகவலின்படி தன்கீல் ஒரு சாதாரண பாலிஸ்டிக் மிசைல் அல்ல, இது இஸ்ரேலையும் கடந்து செல்லும் ஒரு மூலபாய ஏவுகணையாகும். இவற்றில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திடநிலை, திண்ம நிலையிலான எரிபொருளில் இயங்குகின்றது எனவும் இதன் வேகமும் பயணப்பாதையும் அதன் நிலைத்தன்மையும் மற்ற ஏவுகணைகள் போல் சாதாரணமானவை அல்ல என்று இஸ்ரேலுக்கு பாடம் எடுத்துள்ளார்கள். இதுபோல பலவிதமான ஏவுகணைகள் எங்களிடம் உள்ளது என்றும் அவற்றில் ஒரு வகைதான் இப்போது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இந்த தன்கீல் ஏவுகணை பற்றி யமன் குறிப்பிடும் போது இஸ்ரேலுடைய ரேடார் தாட் அமைப்புகளை ஏமாற்றி பயணம் செய்யக்கூடியது. அதாவது மின்காந்த அலைகளை, ரேடாரில் இருந்து வரும் மின்காந்த அலைகளை உறிஞ்சி தங்களது பயணப்பாதையை மாற்றி, அதாவது பல பாதைகளினூடாக ரேடார்களை ஏமாற்றி பயணம் செய்யும் திறன் கொண்டது என இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஒரு ஏவுகணையில் மாத்திரம் சுமார் 1/2 டன்னுக்கு மேல் வெடிப்பொருட்கள் சுமந்து வரும் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனால் மிக பாரிய சேதங்களை உருவாக்கும் திறன் கொண்டதாம் இது. கான்கிரீட் மற்றும் இரும்பு கோட்டைகளையும் ராணுவ தளங்களையும் இது ஊடறுத்து தாக்கும் என்று மேலும் குறிப்பிடும் இவர்கள் இதன் வேகமாக 15 மாக், அதாவது ஒளியின் வேகத்தை விட 15 மடங்கு என இவர்கள் விளக்கம் வழங்கியுள்ளனர். இது பற்றி போர் ஆய்வாளர்கள் குறிப்பிடும் போது இவ்வகையான ஆயுதங்கள் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வல்லரசுகளின் களஞ்சிய சாலைகளில் மட்டும்தான் காணப்படுமாம். இது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகும். இது இந்த சாதாரண ஹூதிகளின் கைகளில் இந்த ஹைஃபா தாக்குதலின் மூலம் இருக்கின்றது என்பது நிரூபணமாகிவிட்டது. மேலும் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த தன்கீல் ஏவுகணை இது ஒரு காட்சி மற்றும் என்று நினைக்க வேண்டாம். இஸ்ரேலுக்கு இது 2 செய்திகள். ஒன்று, இவ்வளவு நாளும் யமனின் பதிலடிகள் குறுகிய தூர ஏவுகணை மூலம் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இவ்வாறு இவர்கள் தாக்கியதில் 75 விதமானதை இஸ்ரேலிய தொழில்நுட்பங்கள் அவற்றை தடுத்தது. ஆனால் இனி செய்தி அவ்வாறல்ல என்பது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியாக இஸ்ரேலுக்கு இனி தங்களது மூலபாய இடங்கள், அதாவது ஜனாதிபதி மாளிகை, பிரதான ராணுவ தளங்கள், நெசட் பாராளுமன்ற கட்டிடங்கள், இஸ்ரேலுடைய எந்த ஒரு இடத்தையும், அதாவது அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை கூட இவர்கள் ஏவி காட்டிய இந்த புதிய வகையான ஏவுகணையினால் ஒரு சில நிமிடங்களில் அழித்துவிட முடியும் என்பது இவர்களின் முக்கியமான இரண்டாவது செய்தி என்று இந்த போர் நிபுணர்கள், ஆய்வாளர்கள் தங்களது கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளனர். இந்த வகையில் இந்த நிபுணர்களின் கோடிட்டு காட்டப்பட்ட செய்தி என்ன என்று சொன்னால், பிராந்தியத்தில் இந்த சமநிலை மாறுபடுகிறது. அதாவது இஸ்ரேல் சற்று தரம் வாய்ந்ததாக இருந்தது. ஈரானை தவிர மற்ற போராளிகளின் தரங்கள் சற்று கீழே தான் இருந்தது. ஆனால் இப்போது நடந்த இந்த தாக்குதல் மூலம் சமநிலை சம பங்கு வகிக்கின்றது அல்லது உயர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது என்று இந்த நிபுணர்களுடைய கருத்திலிருந்து நாம் புரியக்கூடியதாக உள்ளது. எனவே இந்த வகையில் இந்த தாக்குதலை பார்த்த பெஞ்சமின் நெத்தனியாகு தங்களுடைய சகாக்களை வைத்து, அதாவது அரசாங்கத்தை வைத்து பெரிய கூட்டத்தை நடத்தினார். அதில் இந்த ஆத்திரத்தை தீர்க்கும் வகையிலும் இந்த துன்பத்தை மறைக்கும் வகையிலும் மிக நீண்ட உரை ஒன்றை நிகழ்த்தினார். அவற்றை நான் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். இஸ்ரேல் கடினமான காலங்களை எதிர்கொள்கிறது. எங்களது படைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவு சவால்களை எதிர்கொள்கின்றது. இதைவிட மோசமான காலங்களில் எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டாகலாம். உண்மையிலேயே சகோதரர்களே, இதைவிட மோசமான காலம் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதே கிடையாது. 1962ஆம் ஆண்டு, அதுக்கு பிறகு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட காலங்களில் எல்லாம் நடந்த போர்கள் இப்போது நடக்கும் போர்களை ஒப்பிடும் போது 100க்கு 5% கூட இருக்காது. ஆனால் அவர் பேசுகின்றார், இதைவிட மோசமான காலங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டோம். ஆகவே இதெல்லாம் பெரிய விஷயமல்ல. இந்த தருணத்தில் எங்களது வலிமையை நிரூபித்து வடிவமைத்து உயிர் வாழ்வதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நாங்கள் வியாழக்கிழமை
வியாழக்கிழமை யமன் பிரதமர் உட்பட முக்கியஸ்தவர்களை முடிவுக்கு கொண்டு வந்தோம். அதாவது எமது இலக்கை துல்லியமாக நாங்கள் அடைந்தோம். இஸ்ரேலை எதிர்க்கும் எவரும் விலை கொடுக்க வேண்டி வரும். காசாவில் நாங்கள் வன்முறைகளை எதிர்கொண்டு உறுதியாக நிற்கின்றோம். ஈரான் கூட எங்கள் பொறுமையை சோதிக்க முற்பட்ட போது நாங்கள் ஈரானுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்தோம். எங்களது வலிமை என்பது எங்கள் ஆயுதம் மட்டுமல்ல, எங்கள் மக்களது ஒற்றுமையும் எங்களது படைகளின் உறுதியும் பறைசாற்றுகின்றது. டெல்லவியோ பார்த்தா விளங்குது, முழு மக்களும் பறைசாற்றுறது விளங்குது. மக்கள் எல்லாம் வெள்ளமா திரண்டு நெத்தனியாவுக்கு எதிராக்கிறாங்க. இங்க அவர் சொல்றாரு ஒற்றுமை பறைசாற்றுறது தான் எங்களது வலிமையாம். இப்படி சொல்லிட்டு போற அவரு கடைசியா சொல்றாரு எங்களது படைகள் மற்றும் எங்கள் மக்கள் இறைவனின் உதவியுடன் வெற்றி பெறுவார்களாம் என்று வாய் நடுங்க யமனுடைய தாக்குதலை கண்டு யதார்த்தத்துக்கு புறம்பாக அவர் பேசுவதை கண்டு அவரது கலக்கம் புரிகிறது என்று கூறி மறுபடியும் உலகத்தின் முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்தின் குளோபல் டாக் நிகழ்ச்சி.